பிஸ்மில்லா. இது மன்னார்குடி போகிற ஷார்ட்கட் பாதைன்னு சொன்னாக்கா இது சித்தாம்பூர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா போவோம். கோராத்தங்கரையிலேருந்து ரைட்டில் வளைஞ்சி திருவாரூர் மாவட்டம் சித்தாம்பூர்னு வரும். சித்தாம்பூரை தொட்டு அப்படியே அதே ரோட்டில் போனோம்னா கானூர் ரோடுன்னு வரும். அந்த இடத்துல இயற்கையை பார்க்குறதுக்கு ஒன்று ரசிக்கணும் என்றா எல்லாம் கொடுத்த கிஃப்ட்டு இது. நம்ம எந்த உழைப்பும் செய்யாமல் இயற்கையாகவே வரக்கூடியது இது. இறைவன் மழை கொடுத்து அதில் பூமியை வச்சு அதில் யூஸ் ஆகிற மாதிரி வச்சுருக்கான் பாருங்க. எத்தனோ பூமியில் மழை வருது, அந்த மழை பெய்யுது, ஏதாச்சும் யூஸ் ஆகுதா? ஒன்றும் யூஸ் ஆகாது. அந்த தண்ணி அப்படியே போய் ஆற்று தண்ணி கடலில் கலக்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம். இது இறைவனுடைய அற்புதம். அந்த பூமியில் பட்டோன்னே அந்த பூமி அப்படியே செழிப்பு கொடுத்து அழகு கொடுத்து எப்படி இருக்குது பாருங்கள். அதில் கொக்கு மேயுது ஃபுல்லாக. இது ஆக்சுவலி சித்தாம்பூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு போகுது. இப்படியே போனால் நேராக கானூர் வரும். கானூருக்கு அடுத்து தான் மன்னார்குடி ரோடு ஹைவே பிடிக்கும். இது இயற்கை நம்மளுக்கு பிடிச்ச இடங்கிறதுனால இதை ஒருத்தராக பார்த்துருந்தேன். அதுக்காக இன்றைக்கி தேடி இந்த ரோட்டை தேடி வந்து எல்லாம் சில இடத்துல கேட்டு தான் வரணும். ஏன்டா கிராமத்துள்ள கொண்டு போய் விட்டு எங்காச்சும் அதுக்காக கேட்டு இப்படி வரும்போது வருது. இந்த ரோடு வருது. அதே கவர்மெண்ட் இடம் தான், ஃபுல்லாக எல்லாம் கவர்மெண்ட் இடம் தான். மூங்கி தோப்புகள் வருது. மூங்கி தோப்புகளை பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது இயற்கையாகவே. பொதுவாக இந்த இடத்துல யாரோ ஒரு ஜமீன்தார்னு சொல்லுவாங்கள்ல, உருதுவில் சொன்னாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த வார்த்தை டக்குன்னு வரமாட்டேங்குது. அந்த வார்த்தை சொல்லுவாங்க சௌதரி அப்படின்னு சொல்லுவாங்க, சௌதரிக்காரங்க அப்படின்ட்டு. சௌதரின்ட்டாக்கா நிலத்தை நில உரிமையாளர்கள்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த இடத்துல வந்து அவங்க போட்டு விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்தை அடித்து ஃபுல்லாக சேர்க்குறாங்க, நெல் சேர்க்குறாங்க. அது பக்கத்தில் அது நடந்துகிட்ருக்குது. அந்த இடத்துல சுற்றி எல்லா மக்கள் உள்ள ஏரியா ஃபுல்லாக இயற்கையாக இருக்கும், அழகாக இருக்கும். அது அப்படியே மிஷின் வச்சு நெல் அறுவடை செஞ்சு எடுப்பாங்க. அப்படியே இயற்கை அழகாக இருக்கும். இப்படியே நேராக போயிட்டு ரைட்டில் வளைஞ்சா இது மன்னார்குடி வந்து தொடும். மன்னார்குடியை தொட்டு இது ஒரு ஊர் கானூருன்னு சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கானூர் தொட்டு வரும். அப்படியே போயிட்டு போக வேண்டியதான் ரோடு. அதே ரூட்டு தான் இது. இந்த இயற்கை ஃபுல்லாக பசுமை நிறைஞ்சது. ஃபுல்லாக பசுமை. அது என்ன மரம்னு தெரில, தூரத்தில் இருக்கிறதுனால என்ன மரம்னு தெரில. ஃபுல்லாக இந்த இடம்லாம் நெல் அறுவடை முடிஞ்சிச்சு. பாக்கி அந்த க்ரீனரி இருக்கிறதெல்லாம் நெல் அறுவடை ஆகலை. இது பொதுவாக யூடியூப்பில் போடுறதுனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு எடுக்கிறது. இந்த ரோடு ஒரு ரோடு வருது. அது எந்த ரோடுன்னு தெரில, அது எங்கேருந்து வருதுன்னு தெரில. மூளை கிராமங்கள் இப்படி தான் ரோடு பிரிஞ்சு வரும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது மைக்கு ஆடியோ கரெக்டாக கொண்டு வரதுனால ஓரளவுக்கு மைக்கு கேட்கும். இருந்தாலும் மேற்கொண்டு அது தொடர் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அந்த இடத்துல ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். என்னென்னு நானே பார்க்கல. ஃபுல்லாக க்ரீனரி அழகாக இருக்கும் அந்த இடத்துல. மன மகிழ்ச்சியை தரும் இயற்கை. உண்மையிலே இயற்கையாக உள்ளது. இயற்கைன்ட்டா இறைவன் அற்புதம்னு சொல்லலாம். ஏண்டா தனியாக யாருமே எதுவுமே செய்ய முடியாதுல்ல. இறைவனை மிஞ்சி யாரும் செய்ய முடியாது. நம்ம மனுஷன்லாம் நினச்சாலாம் எதையுமே செய்ய முடியாது. அழகிய கிராமம். இப்படி எல்லா கிராமமும் அழகாகத்தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் பசுமையாகவே இருக்குது பாருங்களேன். இதே சொல்லுவாங்க இந்தியாவில் சொல்கிறாங்கல்ல, காடுடைய இறைவனுடைய பூமி கேரளா அடிப்பாங்க. இந்த ஃபுல்லாக நீர்நிலைகள் ஃபுல்லாக மரங்களாக இருக்கும். அதுக்காக சொல்லுவாங்க. இது இயற்கையாக மழை வர்ற காலத்தை மட்டும் வச்சு அதில் வச்சு விவசாயம் பண்ணுறாங்க. ஒரு இடத்துக்கும் அரசு மானியம் கொடுத்து கரண்டு கொடுத்து பண்ணுது. அப்போலாம் மக்கள் சுதாரிக்காமல் விட்டுட்டாங்க. இல்லாட்டி எல்லா இடத்துக்கும் போர் போட்டோம்னாக்கா திருவாரூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் அன்னைக்குன்னு சொல்லுங்களேன், அது இன்றைக்கி எடுத்து சொல்லக்கூடிய லெவலில் இருக்கும். பஞ்சாபில் நெல் விளையுதுங்கிறாங்களே, அதெல்லாம் தாண்டி இங்கே வரும். அருமையான நெல் கிடைக்கும். இதிலே ஒரு கிராமத்தில் போய் பார்த்தேன், கருப்பரிசி மாத்திரம் விளையுது அந்த இடத்துல. எப்படி எல்லாருடைய இறைவனுடைய அற்புதம் இது பின்னாடி இந்த சௌதரின்னு சொல்கிறேன்னா வருதில்ல, அதே மாதிரி அவங்க உள்ளவங்க நெல் அறுவடை செஞ்சு ஃபுல்லாக குவான்டிட்டியாக போட்டு அறுவடை பண்ணுறாங்க.
மொத்தம் இந்த கிராமத்தில் வீடுகள்லாம் பார்க்கும்போது ஒரு 100 வீடு கூட இருக்காது போல இருக்குது. அந்த வீடு அந்த மாதிரி ஒரு கிராமமாக இருக்குது. வாழ்த்துக்கள், பார்த்தமைக்கு நன்றி.